புதிதாய் வருகின்றாள் புன்னகையுடன் உங்கள் ரோஜா. மல்லி 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 மல்லி. பாட்டி, இன்னும் ஒரே ஒரு தடவை இச்சி பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ. இங்க பாரு, வேணா வேணா வேணா. இங்க பாரு, இந்த புடவைய கண்ணார ஆசை தீர பார்த்துட்டு நேரா பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு சாமி முன்னாடி வச்சு நல்லா பூஜை பண்ணு. சரி பாட்டி. தேங்க் யூ பாட்டி. சரி சரி. ஈஸ்வரா, என் வீட்ல என் டாடி எப்படி சொன்னாங்கன்னா நான் விடவே மாட்டேன், அழுதுருவேன். ஏதாவது பண்ணி அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நீ ஏதாவது பண்ணாதான் மல்லியம்மா திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. லா 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 லா. விடுங்க, என் மல்லியம்மா புடவை விடுங்க. மல்லியம்மா தான் கட்டணும். கொடுங்க. என் மல்லியம்மா தரது யாரும் கட்ட கூடாது. வெண்பா, ஏய், கொடுங்க. ஏய், கொடுங்க. வெண்பா, கொடுங்க. ஏய், வெண்பா, விடு வெண்பா. வெண்பா, ஏய், புடவைய விடு ஃபர்ஸ்ட். என்னாச்சு வெண்பா உனக்கு? விடுன்னு சொல்றேன்ல. மல்லியம்மா தான் என் அம்மாவா இந்த வீட்டுக்கு வரணும். வேற யாரையும் நான் வர விட மாட்டேன். நீங்க கொடுங்க. நீங்க கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றேன்ல. வெண்பா, வெண்பா புடவைய விடு. வெண்பா, கொடுங்க. வெண்பா, லூசா நீ? மல்லியம்மா மல்லியம்மான்னு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க. இங்க பாரு, இந்த வீட்ல உனக்கு நான் தான் அம்மா. உங்க அப்பா ஏன் கழுத்துல தாலி கட்ட போறாரு? இன்னொரு தடவை மல்லியம்மா வெங்காயம் ஏதாவது சொல்லிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்க. எனக்கு நீங்க சித்தி தான். மல்லியம்மா தான் என்னோட அம்மா, புரியுதா? வேற யாரையும் அம்மாவா வர விட மாட்டேன். ஹேய், இத பாரு, உன் கையில எதுவுமே கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இனி உனக்கு நான் தான் அம்மா. இன்னையோட என்ன சித்தின்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை அந்த மல்லியோட பேச்சு எடுத்த தொலைச்சிருவான் பாத்துக்கோ. மல்லியம்மாவா மல்லியம்மா, என்னமோ ஊர்ல இல்லாத அம்மாவை பார்த்தவ. அவ வந்து நல்ல அம்மா மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டா. நீ என்னடா மல்லியம்மா மல்லியம்மான்னு உருகிட்டு இருக்க? பணம் வாங்கி நடிச்சவ உனக்கு பெருசா போயிட்டா. இந்த குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்த நான் உனக்கு இலக்கரமா போயிட்டேனா? இங்க பாரு வெண்பா, உனக்கு நான் தான் அம்மா. இத யாராலையும் மாத்த முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. ரஞ்சிதா, பாட்டி, ஒரு நிமிஷம் கீழே வந்துட்டு போ. மத்த படவையும் எடுத்துட்டு போ. இதோ வரேன் பாட்டி. மல்லியம்மா மல்லியம்மா, தலடி தலை. மல்லியம்மா,
ஏய் என்னடி பண்ற? மல்லிமா கட்டது புடவைய யாரும் கட்ட கூடாது. ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? உனக்கு புத்தி கிட்ட கெட்டு போச்சா? பிசாசானே பிசாசானே. விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு எத்தனை வருஷம் கனவு தெரியுமாடி? எவ்வளவு இந்த வீட்டுல வந்து உரிமை கொண்டாடுறா. எல்லா சனியும் தொலைஞ்சதுன்னு நினைச்சு இப்பதாண்டி நிம்மதியா இருந்தேன். நீ வந்து இப்படி என் சந்தோஷத்தை கெடுக்கிறியா? உன்னை அப்படியே பண்ணுவியோ 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 அப்படி பண்ணுவியோ பண்ணுவியோ பண்ணுவியோ. வெண்பா, வெண்பா. என்னாச்சு, என்ன பிரச்சனை? மாமா இத பாருங்க மாமா, வெண்பா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. ஏன் கல்யாணத்துக்காக நீங்க கொடுத்த முகூர்த்த புடவை இத எப்படி கிடைச்சிருக்கா பாருங்க. இத எனக்காகவே நெஞ்சு காமாட்சி அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ண புடவை மாமா. முகூர்த்த புடவை எப்படி வெட்டி கிழிச்சு வச்சிருக்கா பாருங்க. வெண்பா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏன் இப்படி பண்ண? டாடா, எனக்கு நீங்க உங்களை கல்யாணம் பண்றது பிடிக்கல. மல்லிமா தான் என் அம்மா. மல்லிமா தவிர நீங்க யார் கல்யாணம் பண்ணாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். வெண்பா, நீ சின்ன குழந்தை, உனக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது. அதனால நீ இதுல எல்லாம் தலையிடக்கூடாது. எனக்கு புரியும் டாடா. மல்லிமா தான் நல்ல அம்மா, அது எனக்கு நல்லாவே புரியும். வெண்பா, நீ டாடாவை எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றத கேட்டு மட்டும்தான் நீ நடக்கணும். முதல்ல சித்திகிட்ட சாரி சொல்லு. சித்திகிட்ட சாரி சொல்லு. நான் எந்த தப்பு பண்ணல டாடா. நம்ம தப்பு பண்ணலனா சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு மல்லிமா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது டாடா. வெண்பா, இன்னொரு தடவை மல்லிங்கிற அந்த பேரை சொல்லாத. அவளுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க ஒரு கான்ட்ராக்ட்ல வந்தாங்க, வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப போயிட்டாங்க. இனிமே ரஞ்சிதா தான் உன் அம்மா. அதனால ரஞ்சிதா சித்தி கிட்ட சாரி கேளு. நீங்களா ஒரு முடிவு எடுத்து கான்ட்ராக்ட் போடுவீங்க, அம்மான்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வருவீங்க, அப்புறம் அவங்களை அனுப்பிடுவீங்க. நான் உங்களை மறக்கணுமா? என்னால மறக்க முடியாது டாடா. எனக்கு மல்லிமா தான் அம்மா. மல்லிமா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? இவங்க நல்லவங்களே இல்ல டாடா. வெண்பா, நீ இப்ப சாரி கேட்க போறியா இல்லையா? மாமா பரவாயில்ல மாமா. வெண்பா ஏதோ சின்ன குழந்தை, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுக்கலாம். நீங்க விடுங்க மாமா. வெண்பா, நீ இப்ப சாரி கேட்க போறியா இல்லையா? வா, உன்னதான் கேக்குறேன். மாமா விடுங்கன்னு சொல்றேன்ல. அவளை அன்பால நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுறேன். வெண்பா, சாரி கேட்க போறியா இல்லையா? கேளுங்கறல. என்னால சாரி கேட்க முடியாது. மாத்து. மல்லிமா, 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 மல்லிமா. வெண்பா செல்லம், மல்லிமா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்துருங்க மல்லிமா. என்னால முடியாது வெண்பா. நான் அந்த வீட்டுக்கு வரவே முடியாது. அப்ப நானும் இங்கே இருந்துக்கிறேன் மல்லிமா. இல்லடா, அதுவும் முடியாது. நீ அங்கதான் இருக்கணும் வெண்பா. நீ வந்து அம்மாவை பார்த்துட்டு போ. இனிமே நாம எப்பவுமே சேர்ந்து இருக்க மாட்டோமா மல்லிமா? அம்மாக்கு தெரியலடா வெண்பா. மல்லிமா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மல்லிமா. என்னடா செல்லம்? திவ்யா சொல்றாமா, இனி நீங்க எப்பவுமே என்னை பார்க்க வர மாட்டீங்களா? என்னை கேலி பேசுற மல்லிமா. உனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்றாமா. என் ஆதரவு இல்லாதவன்னு சொல்றாமா. ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வாங்கம்மா. யார்
யாரோட ஆதரவு இல்லாதவ வெண்பா? அப்படி சொல்லாத. நான் உன் கூடவே இருப்பேன். உனக்காகவே இருப்பேன். அப்ப என்ன கூப்பிட ஸ்கூலுக்கு வாங்கம்மா. நீங்க வந்தே ஆகணும் மல்லியம்மா. அன்னைக்கு மாதிரி வராம ஏமாத்திராதீங்க. ஸ்கூல் மாடியில ஏறி அங்க இருந்து கீழே விழுந்து கால் உடைச்சுக்குவேன். வெண்பா, வேண்டாம் வெண்பா. வெண்பா, அப்படி பண்ணிடாத வெண்பா. வெண்பா, வெண்பா, அப்படி பண்ணிடாத வெண்பா. வெண்பா. ஐயோ. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல வெண்பா. உன்னை பார்க்காத ஒவ்வொரு நாளும் நரகமா தான் போகுது. நானும் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? இன்னைக்கு நான் உன்னை வந்து பார்க்கறேன் வெண்பா. நீ கவலைப்படாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வெண்பா வீட்ல இல்லையே தவிர எப்ப வேணாலும் வந்து நான் வெண்பாவை பாப்பேன்னு சொல்லிட்டு வரேன். சரியாடா செல்லம்? இங்க நிறுத்துங்கண்ணே. ஓகே மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம். வெண்பா, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. ராத்திரியெல்லாம் நான் தூங்கவே இல்லை. தூரமா இருந்தாவது உன்னை பார்த்துட்டு போனாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். ஏ வெண்பா, நேத்து உங்க ரஞ்சிதா சித்தி ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனியே, என்னடி பண்ண? அடி தூள் பண்ணிட்டேன், அழ வச்சுட்டேன். அப்படியா? என்னடி பண்ண? என் பாட்டி ரஞ்சிதா சித்தி கல்யாண புடவை வாங்கி கொடுத்தாங்களா, அதை நம்ம கிராப் பண்ற சிசர் இருக்குல்ல, அதை வச்சு அந்த கல்யாண புடவைய கண்டு துண்டமா வெட்டிட்டேன். ஐயோயோ, அப்புறம் ரஞ்சிதா சித்தி அழுதுட்டாங்க. புடவை எப்படி பண்ணிட்டியேன்னு கையில்ட்ட நெரிச்சாங்க. ஆனாலும் தாங்கிக்கிட்டேன். டாடா சாரி சொல்லுன்னு சொன்னாங்க. நான் சொல்லலையே. அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு மல்லிமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சித்தி வேணான்னு சொல்லிட்டேன். இப்படிலாம் பண்ணாதான் உங்க டாடா உங்க ரஞ்சிதா சித்திய கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வெண்பா, அப்படியே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்குடா. உன் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. நான் தான் உன் அம்மா, உன்னை எப்பவும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லணும் போல இருக்கு. ஆனா என்னால சொல்ல முடியலையே வெண்பா. இந்த விதி என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, இன்னைக்கு யார் உன்னை ஸ்கூல்ல இருந்து கூட்டு போக வருவாங்க? என் டாடா என்னை கூப்பிட வருவாங்க. ரஞ்சிதா சித்தி இங்க வரவே மாட்டாங்க. வெண்பா, அங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. போச்சு. ஐயோ, போச்சு. உங்க ரஞ்சிதா சித்தி தான் வந்திருக்காங்க. நீ செம்மையா மாட்டிக்கிட்ட. நான் போறேன்ப்பா. வெண்பா ஏன் திடீர்னு சோகமாயிட்டா? என்னாச்சு அவளுக்கு? ரஞ்சிதா கூப்பிட வந்திருக்கா, அதான் வெண்பா சோகமாயிட்டாளா? குழந்தை பயப்படுறா. சிரமம் பார்க்காம விஜய் சாரே வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. வெண்பா, வா வீட்டுக்கு போலாம். விடுங்க, நான் வரமாட்டேன். வெண்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா போலாம். நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. என்னை விட்டுட்டு நீங்க போங்க. வெண்பா, டாடா உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. டாடாவும் வீட்ல தான் இருக்காங்க. சீக்கிரமா போலாம், சரியா? நீ வா. டாடா இல்லைன்னா என் மல்லிமா வந்து தான் நான் வருவேன். உங்களோடலாம் நான் வரமாட்டேன். வெண்பா செல்லம், அப்படிலாம் சொல்லாதடா ப்ளீஸ், போ. ஏய், என்ன மல்லியம்மான்னு சொல்லிட்டு இருக்க? அவ தான் வீட்லயே இல்லையே. வீட்டை விட்டு போயிட்டால, அவ எப்படி வர முடியும்? வா. என் மல்லிமா எப்படியே நான் வந்து கூட்டிட்டு போவாங்க. என் மல்லிமா வரலனா நான் இங்க கூட இருந்துப்பேன். ஆனா உங்களோட மத்த நான் வரமாட்டேன். ஐயோ கடவுளே, வெண்பா ஏன் இப்படி பண்றா? வெண்பா, என்ன கோவப்படுத்தாத. ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. வா. வரமாட்டேன். என் மல்லிமா வந்து தான் வருவேன். ஏய், வாய் மூடு.
நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நேத்து அப்படிதான் என் கல்யாண புடவைய கட் பண்ணி வச்ச. டாடா சொல்லி ஒரு சாரி கூட கேட்க மாட்டேன்ட்ட. இப்போ வீட்டுக்கு வர மாட்டேங்கிற. எங்க இருந்து வந்துச்சு இவ்ளோ திமிரலாம் உனக்கு? வா போலாம். ரஞ்சிதா அவ்வளோ ஹார்ஷா பேசாத. அவ சின்ன பொண்ணு தாங்க மாட்டா. இந்த வர மாட்டேன்னு சொல்றேன்ல, என்னை விட்டுட்டு போங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. உங்களுக்கும் என் டாடாக்கும் கல்யாணம் நடக்குது எனக்கு பிடிக்கல. மல்லிமா தான் என் அம்மா, நான் என் டாடா மல்லிமா, நாங்க 3 பேரும் தான் ஃபேமிலியே. வேற யாரும் இடையில வரக்கூடாது. சொன்னா கேளுங்க. என்ன சொன்னா ஃபேமிலியா? ஏய் என்ன வர மாட்டியா? சொல்லு. வர மாட்டியா? சொல்லு. பேச்சு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? வா வா வெண்பா. வா வெண்பா, சொல்றது கேளு. சொல்லு, பேச்சு கேக்குறது இல்ல. ஏய் ரஞ்சிதா, மல்லிமா செஞ்சு சித்தி நடிக்கிறாங்கம்மா. வலிக்குது மல்லியம்மா. ரொம்ப வலிக்குதாடா? ஐயோ ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. இங்க வலிக்குதா? ரொம்ப அடிச்சிட்டாளா? ஒன்னும் இல்ல, சரியாயிடும். நீ அழக்கூடாது. ஒரு பிஞ்சு குழந்தைங்கிற என்ன வேணாம்? குழந்தை தெய்வம்னு உனக்கு யாரும் சொல்லி தரலையா? இப்படி மிருகத்தனமா அடிக்கிற? அடிங்க மல்லிமா. நேற்று கழுத்து நெரிச்சாங்க மல்லிமா. நான் எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா? ஏய் என்னையும் அடிக்கிறியா? ஏய் நீ யாரா இருந்தாலும் அடிப்பேன். என் பொண்ணு மேல கை வச்சா அது யாரா இருந்தாலும் அடிப்பேன். ஏய் என்ன பொண்ணு பொண்ணுன்னு புதுசா சீன் போடுற? அவ எப்படி உன் பொண்ணாவா? அவ எங்க குடும்பத்து பொண்ணு, எங்க ரத்தம். வெக்காலம் அவளை நீ பொண்ணுன்ற? அவளை நீ தான் பெத்தியா? அவ என் ரத்தம் இல்லாம இருக்கலாம், அவ என் வயித்துல பிறந்த குழந்தையா இல்லாம இருக்கலாம். ஆனா அவளை என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். அவ என் பொண்ணுதான். ஏய் என்ன சும்மா நெஞ்சில சுமந்தெல்லாம் கதை விடாத. நீ எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவ, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆயாவா வந்தவ, அக்ரிமெண்ட் போட்டு பணத்துக்காக பெய்ட் லேபரா வேலை பார்த்தவ. அதை தாண்டி நீ அவளுக்கு யாருமே இல்ல. உன்னை பத்தி நீ அப்படியே ரொம்ப பெருசா நினைச்சுக்காத. நான் அக்ரிமெண்ட்ல வந்து வேலைக்கு வந்ததெல்லாம் நான் அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெண்பா என் பக்கத்துல தான் படுத்து வளர்ந்தா. அவளை என் நெஞ்சில தான் தூங்க வச்சு வளர்த்தேன். அப்பவே அவன் என் ரத்த பந்தம் ஆயிட்டா. அப்பவே அவன் என் பொண்ணு ஆயிட்டா. அந்த உறவை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. ஹே, இப்படி எல்லாம் டிராமா பண்ணி எங்க மாமாவோட சொத்தை அபகரிக்கலான்னு பாக்குறியா? பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலான்னு பாக்குறியா? நீதான் வெண்பா கிட்ட அப்பப்ப வந்து அவ மனசை கெடுத்து வச்சிட்டு இருக்கியா? அவளை யார்கிட்டயும் ஒட்ட விடாம பண்ணிட்டு இருக்க. இப்ப ஏதாவது கணக்கு போட்டு மறுபடியும் உன்னால இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. தொலைச்சிருவன் தொலைச்சு. ஏய், சொத்துக்கு ஆசைப்படுறது, விஜயோட அந்தஸ்துக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் உங்க புத்தி. என்ன அந்த சாக்கடைக்குள்ள இழுக்காத. ஹே, விஜய் மாமாவும் சரி வெண்பாவும் சரி இப்போ என்னோட ப்ராப்பர்ட்டி. விஜய் மாமா என்னோட கழுத்துல தாலி கட்ட போறாரு. வெண்பா எனக்கு சொந்தமாக போறவ. இனி யாரும் இவளை நெருங்க முடியாது. லீகலா இவங்க 2 பேரும் என்னோட ப்ராப்பர்ட்டி ஆக போறவங்க. நீ வேலைக்கு போயிடு. தாலி கட்ட போறவரையும் குழந்தையும் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றியே, என்ன புத்தி உனக்கு? என்ன ஜென்மம் நீ? உன் புத்தி எல்லாம் சொத்தும் பணமும் நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் அவங்களையும் நீ ப்ராப்பர்ட்டியா பாக்குற. அவங்கள உயிரும் உணர்வும் உள்ள ஆன்மாவா பார்த்ததுனாலதான் அவங்கள நான் நேசிச்சேன். இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட நீ அவங்கள நெருங்கவே முடியாது. அதுலயும் நீ வெண்பாவை நெருங்கவே முடியாது. இன்னொரு தடவை வெண்பாவை கை நீட்டுன, நீ எங்க இருந்தாலும் சரி வந்து உன்னை கொலை பண்ணிடுவ பாத்துக்கோ. ஏய், என்னை ஒரே ஒரு வாரம் என் விஜய் மாமா என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த வெண்பா மேல நீ எப்படி உரிமை கொண்டாடுற நானும் பாக்குறேன். ஏய், முதல்ல உன் கழுத்துல விஜய் எப்படி தாலி கட்டுறாருன்னு நானும் பாக்குறேன்டி. நீ வேணும்னா பாரு, உன்னோட மனசுக்கு விஜய் கூட உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.